श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 44வது ஸ்லோகம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமகம் ஈஷமீಢ்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுः பிரியப்பிரியார்ஹசி தேவசோடும். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமகம் ஈஷமீಢ்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுः பிரியப்பிரியார்ஹசி தேவசோடும். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் இன்னும் என்ன சொல்லியாருதுன்னு கேட்டால், தேவதேவ மகாபிரபோ தேவா தஸ்மாத் ஆகையினால் அகம் காயம் பிரணிதாய உடனே என்ன பண்ணுறா, இதெல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய சரீரத்தை அப்படியே நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்து நெடுஞ்சான் கடையாக முழு அளவில் தரையில் கீழே விழுந்து தலைக்கு மேலே கையை தூக்கிண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். சாஷ்டாங்கமாக என்ன சொன்னான்னா, 6 விதமான அங்கங்களும் தரையில் படுவது போல தரை, மார்பு, உதரம், முழந்தாள், கால், 2 கைகள், கைகளின் நுனிய தலை, இது எல்லாம் இந்த சாஷ்டாங்கம் 6 விதமான அங்கங்களும் உடலில் இருக்கிற 6 விதமான அங்கங்களும் தரையில் படுவது போல உடலை காய பிரணிதாய தாழ கிடத்தி பிரணம்ய நமஸ்கரித்து ஈட்யம் பூஜித்தற்குரிய ஈசம் துவாம் பூஜித்தற்குரிய இறைவனாகிய உன்னை பிரசாதையே வணங்குகிறேன், இறைஞ்சி கேட்கின்றேன். என்ன கேட்கிறார் அப்படின்னா, பித்ரஸ்ய பிதா இவ மகன் பிழையை தந்தையை பொறுத்து கொள்ளும் தந்தையை போலும், மகனுடைய பிழையை பொறுத்து கொள்ளும் தந்தையை போலும், சக்யுஹு சகாஹா இவ நண்பன் பிழையை பொறுத்து கொள்ளும் நண்பனை போலவும், மனதிற்கு இனியவன் பிரியார்ஹசி மனதுக்கு இனிமையானவருடைய பிழையை பொறுத்து கொள்வது போலும், சோடும் அர்ஹசி என்னுடைய பிழையையும் தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறான், கெஞ்சி கேட்டுக்கிறான். எப்படின்னு கேட்டால், ஒரு பையன் தன்னுடைய மகன் செய்கிற பிழைகளை அப்பா பொறுத்துனுடுவார். அதே போல் ஒரு நண்பன் செய்கிற பிழைகளை இன்னொரு நண்பன் சகா பொறுத்துனுடுவார். மனதுக்கு இனியவன், மனதுக்கு பிரியார்ஹசி பிரியமான இருக்கக்கூடிய ஒரு மனத்துக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்னால், அந்த மனத்துக்கு பிரியமானவர் செய்யக்கூடிய பிழைகளை பொறுத்து கொள்வது போல தாங்களும் அடியனுடைய பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இறைஞ்சுகிறான் அர்ஜுனன். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக என்னெல்லாம் கேட்டாருது, அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.